செம்மணி மனித புதைக்குழி எலும்புக்கூடு பரிசோதனை நீதிமன்ற தீர்மானம் தொடர்பில் முக்கிய தகவல். அமெரிக்கா செல்லும் அனுரவின் குழு. இந்தியா தொடர்பில் விமல் வீரவன்ச விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை மாற்றமா கிடைத்தது புதிய தகவல். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறிய தமிழக கடற்தொழிலாளர்கள் 7 அதிரடி கைது. மீண்டும் பாரிய பொருளாதார நெருக்கடிக்குள்ளாகும் இலங்கை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே வெடித்து சிதறிய பிரித்தானிய விமானம். செம்மணியில் கார்பன் பரிசோதனையை முன்னெடுப்பதா இல்லையா என்பதை நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டும் என காணாமல் போனோர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. காணாமல் போனவர்கள் அலுவலகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஜே தட்பரன் இதனை தெரிவித்துள்ளார். உடல்கள் எப்போது புதைக்கப்பட்டன என்பதை தீர்மானிப்பதற்கான ஒரு முறையாக கார்பன் பரிசோதனையை பயன்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். இது பயன்படுத்தப்படும் ஒரு முறை, குறிப்பாக வேறு பொருட்கள் ஆதாரங்கள் இல்லாத போது இந்த முறையை பயன்படுத்துவது வழமை என தெரிவித்துள்ள அவர், எனினும் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் கார்பன் பரிசோதனைகளை பயன்படுத்த வேண்டுமா என்பதை நீதிமன்றங்களே தீர்மானிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். எனினும் இலங்கையிடம் இதற்கான தொழில்நுட்ப வசதிகள் இல்லாததால் மாதிரிகளை அமெரிக்கா அல்லது ஆஸ்திரேலியாவிற்கே அனுப்ப வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வுகள் ஜூன் இறுதி வாரத்தில் ஆரம்பித்து 15 நாட்கள் இடம்பெற்ற நிலையில் இந்த 15 நாட்களில் 65 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக மீட்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தலைமைத்துவத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்று அக்கட்சியின் தலைமை நிர்வாக அதிகாரியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் இத்தகைய மாற்றம் செய்யப்படும் என்று வெளியிடப்பட்ட செய்திகள் குறித்து நேற்று கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதன்போது அவர் மேலும் கூறுகையில், ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை சஜித் பிரேமதாசவின் தலைமை ஒருபோதும் மாறாது. நாடாளுமன்ற தேர்தலை விட உள்ளூராட்சி தேர்தலில் எங்களுக்கு சிறந்த முடிவு கிடைத்துள்ளது. அது நாம் பெருமைப்பட வேண்டிய முடிவு அல்ல, ஆனால் அது ஒப்பீட்டளவில் நல்ல முடிவு. அடுத்து மாகாண சபை தேர்தல்கள், அடுத்து ஜனாதிபதி தேர்தலும் பின்னர் நாடாளுமன்ற தேர்தலும் வர இருக்கும் உள்ளூராட்சி தேர்தல்களில் ஐக்கிய மக்கள் தனி கட்சியாக போட்டியிட முடியும். இந்த முறை எங்கள் 1700 உறுப்பினர்களும் இலங்கை முழுவதும் பிரதிநிதித்துவத்தை பெற்றுள்ளனர் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் தேசிய அடையாள அட்டை திட்டத்திற்கான ஒப்பந்தம் இந்தியாவிற்கு வழங்கப்படுவது குறித்து தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேசிய அடையாள அட்டை திட்டத்துக்கான ஒப்பந்தம் இந்திய நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருப்பது நாட்டின் தனிப்பட்ட தரவுகளை ஆபத்தில் வீழ்த்தும் செயல் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய லாப நோக்கமற்ற நிறுவனம் ஒன்றிடம் ஒப்பந்தம் வழங்கப்படுவதால் இலங்கை பிரஜைகளின் விரலடையாளம், கண் விழித்திரை தகவல்கள், முகவரி உள்ளிட்ட தகவல்கள் உள்ளிட்ட மிக நுணுக்கமான பயனாளர் தரவுகள் இந்தியாவிற்கு அனுப்பப்படலாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். 2021 கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் ஆட்பதிவு திணைக்களமும் இந்திய நிறுவனமும் அதிகாரப்பூர்வமாக புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கையெழுத்திட்டதாகவும் அது அமுல்படுத்தப்படாமல் இருந்தது எனவும் தெரிவித்துள்ளார். அப்போதைய ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் 2023 ஆண்டு 30 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து திட்டத்தை மீண்டும் ஆரம்பித்தது. இப்போது வரை இந்த திட்டத்தின் 99% மேலான தொழில்நுட்ப பகுதி 500 கோடி ரூபாவினை
ஏவுகணையை பயன்படுத்தி இலங்கையிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். தேவையான அனைத்து உபகரணங்களும் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன என விமல் வீரவன்ச மேலும் தெரிவித்துள்ளார். ஆனால் தற்போதைய அரசு உள்நாட்டு திட்டத்தை புறக்கணித்து இந்தியாவின் தேசிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்மார்ட் கவர்மெண்ட் நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தை வழங்க முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த ஒப்பந்தம் குறித்த நடவடிக்கைகள் முழுதுமாக இந்தியாவில் நடாத்தப்பட்டதாகவும் இலங்கை நிறுவனங்கள் பங்கேற்க முடியாத வகையில் இந்திய நிறுவனங்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டதாகவும் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவினால் இலங்கை ஏற்றுமதிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள 30% வரியை மேலும் குறைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உயர்மட்ட குழு ஒன்று அமெரிக்காவிற்கு புறப்பட உள்ளது. மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க, வர்த்தக அமைச்சின் செயலாளர் விமலேந்திர ராஜா, ஜனாதிபதி சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்த ஹீலங்கமுவ மற்றும் அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் மகிந்த சமரசிங்க ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற உள்ளனர். இந்த முயற்சி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவிற்கு அனுப்பிய வரி கடிதத்துக்கு பின்னர் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படுகின்றது. திருத்தப்பட்ட வரி வீதம் எதிர்வரும் ஆகஸ்ட் 1 முதல் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த சந்திப்பில் திருத்தப்பட்ட வரி வீதம் எதிர்வரும் ஆகஸ்ட் 1 முதல் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழக கடற்தொழிலாளர்கள் 7 பேர் யாழ் கடற்பரப்பில் ஒரு படகுடன் நேற்று அதிகாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி கடற்தொழிலில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டிலேயே மேற்படி கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழகம் ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து நேற்று அதிகாலை EN 10 MM 0746 என்ற இலக்கம் கொண்ட விசைப்படகில் பயணித்த கடற்தொழிலாளர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள தமிழக கடற்தொழிலாளர்கள் அனைவரும் காங்கேசன்துறை கடற்படை தளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். திடீரென ஏற்பட்ட விமான விபத்தை தொடர்ந்து சவுத் எண்ட் விமான நிலையத்திலிருந்து புறப்பட இருந்த அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. லண்டன் சவுத் எண்ட் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிய ரக பயணிகள் விமானம் ஒன்று புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே வெடித்து சிதறியுள்ளது. பீச் B200 என்ற 40 அடி நீளமுள்ள சிறிய ரக விமானம் லண்டன் சவுத் எண்ட் விமான நிலையத்திலிருந்து நெதர்லாந்து நோக்கி சென்றுள்ளது. இந்த நிலையில் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஓடுபாதையிலிருந்து 175 அடி உயரத்தில் வெடித்து விபத்திற்கு உள்ளாகியுள்ளது. 12 பயணிகள் வரை பயணிக்கக்கூடிய குறித்த விமானத்தில் எத்தனை பேர் இறந்தனர் என்பது தொடர்பில் இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை. எசெக்ஸ் போலீசார், ஆம்புலன்ஸ்கள் மற்றும் தீயணைப்பு இயந்திரங்கள் அனைத்தும் சம்பவ இடத்தில் உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.